அம்மை அம்மை அம்மை. ஃபஸ்ட்டு வண்டிக்கு வார்ம்அப்லாம் பண்ணிட்டியா? ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேக்கடி போனோம். விஷால் வந்து தேக்கடியில் இருக்கான். பாய்ண்ணா. விஷால் வந்து தேக்கடியில் இருக்காராம். அவரை போய்ட்டு மீட் பண்ணணும். மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரு அப்படியே கொடுப்பலாம். அவர் வந்து ஒரு வேலையாக வந்திருக்காரு. அவர் அடிக்கடி இந்த வேலையை சுற்றுவார். ஸ்பீடு இருக்கா? என்ன அது தனியாக கையோடு வருது? 75 கிலோமீட்டர்ஸ் வருது இங்கேருந்து தேக்கடி. இல்லை சாரி, இங்கேருந்து அவருக்கு லொக்கேஷன் அமிச்சாரியா. சும்மா சூப்பராக இருக்குது. ஒரு ஹேங்கிங் சீ பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு தனி இதுதான்யா. ஏடிவிக்கு நார்மல் பைக் மாதிரி இது பண்ண முடியாது. கொஞ்சம் இதோட நல்லா தான் இருக்குது கைஸ். ஆனால் இந்த வண்டி லாங் எல்லாம் அடித்தா ஒன்றுமே தெரியாது சத்தியமாக. இது ஒரு பொசிஷனுக்கு பிரேக்கிங் பண்ணும்போது கூட நம்ம கையில் வெயிட் இறங்கலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி வராமல் பாரு பைத்தியக்காரன். இந்த ஒரு கிளச்சில் அந்த ஒரு பவர் ஃபீல் ஆகுது. அந்த இன்லைன் டூவோட பவர். ஸோ பின்னாடி வேறு அவர் கொஞ்சம் ஹெவியாக உட்காந்துருக்காரா. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த வண்டியோட ஃபுல் பேலன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பின்னாடி வேறு டெயில் பேக் இருக்குது, ஐ மீன் சேடல் பேக் இருக்குது. தனியாக ஓட்டி பார்த்தா இந்த வண்டி வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக. போன தடவை வந்தப்போ இந்த வயலட் கலர் பூலாம் பார்த்து நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். Wow, beautiful corners. பா பயங்கரமாக இருக்குது. அப்படியே கப்பல் இப்படி போய் வர மாதிரி இருக்குது. கப்பல் இப்படி தண்ணியில் எப்படி அண்ணா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இந்த வீடியோ சொன்னால் செட் ஆகாது. ஹைவேஸில் ஓட்டினதை வச்சு சொல்கிறேன். ஆனால் பட் ஹில்ஸில் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் ஏடி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் நம்ம இதே இடத்துல தான் நம்ம சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு 20 கிலோமீட்டராக அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ரூட்டில் வந்துட்டுருக்கோம். யா இப்படி பெரிய ரோடு வந்துட்டோம் போலையே. நான் உங்ககிட்ட சொன்ன நேரம் கரெக்டாக பெரிய ரோடு வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வில்லேஜ் ரூட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் குட்டி ரோடு செம்மலை. வேற மாதிரி தண்ணி. ஆனால் தண்ணி மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. தண்ணி கம்மியாக இருக்குது. வேற லெவல். செம்ம. அவ்வளோதான். ஆமாம் சாரி ப்ரோ. பெரிக்க போகிறோம். இது கொஞ்சம் காஞ்சு போச்சு காய் ப்ரோ. இது பழமாக இருந்தால் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். பழம் ஒன்று கூட இல்லையா? உடச்சி பார்க்கலாமா? ப்ரோ இது கெட்டு போச்சு ப்ரோ. மேலே இருக்குது கீழே இல்லை. இங்கே ஒயின் ஷாப்பில் என்ன க்ரௌடு பாருங்கள். டிராஃபிக்காக ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஒயின் ஷாப்புக்கு அவ்வளோ க்ரௌடு. அங்கே பாருங்கள் பாட்டில் எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். வேறு லெவலில் எல்லாருக்கையும் எப்படி ஒரு 4 பாட்டில் 5 பாட்டில் எல்லோரும் 4 5 2 3 வாங்கிட்டு போகிறாங்க. ரைஸ் நம்ம இப்போ கட்டப்பனாவில் இருக்கோம். கட்டப்பனா இப்போ தான் கேள்விப்படுறேன் நான். இது வேறு கயமையான்னு கற்றுக்கிட்டேன். கிட்ட வந்தாச்சு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கரெக்டாக அதை பாருங்களேன். அண்ட் விஷால் வந்து இங்கே தான் ஒரு வேலையாக வந்து இந்த விஷாலும் தினேஷ் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும். ஸோ 2 பேருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியோட டெலிவரி அப்போ கூட நான் வந்திருந்தார் அவர். அதனால் வந்து சரி அவங்க இங்கே இருக்காங்களே, இங்கே நேர் போய் தான் இருந்தால் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் காமிச்சு சொல்லிட்டு வந்தோம்.
70 கிலோமீட்டர் தானே வரல, 70 கிலோமீட்டர் கிட்ட 5 ஹவர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு வேறு லெவல் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிரிட்ஜ் நீங்கள் பாருங்கள். இந்த பிரிட்ஜ் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இங்கே உங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி, உங்களுக்கு அப்புறமா வேறு ஒரு ஷாட்டில் காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு, உள்ள நடந்து மட்டும் தான் போக முடியும், பைக்கில் அலோடு கிடையாது. அண்ட் அதுக்கு மாதிரி லொக்கேஷன்ஸ் இப்போ வந்து சன் வந்து இறங்கிடுச்சு, சன் வந்து வரமாட்டேங்குது, ரொம்ப க்ளவுடாக வந்து மறைச்சிட்டு நிற்குது. ஸோ சன்னு மட்டும் இங்கே வெளியே வர்றப்போ நாங்கள் பார்த்தோம், வேறு மாதிரி இருந்தது. இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களேன். ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், சும்மா விசிட்டிங் பிளேஸ் மாதிரி செம்மையாக இருந்தது. ஆனால் சன்னு வந்தப்போ இந்த இடமே வந்து நல்லா ஜொலிச்சுது. நாங்கள் இங்கே வந்து விஷாலை பார்த்துட்டு எங்கன்னா வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறமாட்டி இந்த லொக்கேஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கே உட்காந்துட்டோம். எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, எங்கேயும் பிளான் தெரியாது, எங்கே போக போகிறோம் தெரியாது. ஸோ அதுக்கே நம்ம அங்கே போகிறது இந்த ஏரியா நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரோடு இருக்குது, இதோ இந்த பாத்தில் உங்களுக்கு போகிறது தெரியுதா? இதெல்லாம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும். ஸோ நம்மளும் நம்ம வண்டி எடுத்து ஓட்டிட்டு போகலாம். ஓட்டணும் நாங்களும் ட்ரை பண்ணோம், பட் இன்னும் அதுக்கான டைம் வரல. ரொம்ப பிஸியாக இருக்கான். வந்தால் தான் எங்களோட அந்த ட்ரோன் ஷாட் வந்தால் தான் நமக்கு ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ட்ரோன் ஷாட் கண்டிப்பாக இதுக்கு மேலே எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு காலையில் வேணால் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு எங்கன்னா திரும்பி இங்கே வந்து இல்லை வேறு எங்கன்னா லொக்கேஷன் போனால் திரும்பி ட்ரை பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இது நாங்கள் ஏரியா தெரியல, கூகுள் மேப் பார்த்து நாங்கள் கீழே வந்து மென்ஷன் பண்ணி போடுறோம் பாருங்கள் நீங்கள். ஆனால் ஏரியா வந்து இது இந்த தேக்கடியிலேருந்து நியர்பை தான். என்னிய தனிமையே வேற மாதிரி வேற ஒன்று லைக் பண்ணி வந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல வேற மாதிரி எங்களுக்கு ஃபீல் கிடைச்சிருக்கு. ஆடுது. பட் இதில் தான் நாங்கள் டிஆர்கே ஓட்டலாம்னு பிளான் பண்ணோம். ஆமாம், ஆனால் பட் ஆனால் இதில் ஓட்ட முடியாது. ஓட்டலாம், பட் பர்மிஷன் தர மாட்டாங்க. ஓட்டிகிட்டு இருந்தால் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆடிட்டே இருக்கும், பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓரளவு ஓகே. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜில் நடந்து வரேன். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப லென்த் அதிகம். இது நார்த் இந்தியா பக்கம் அந்த மாதிரி பிரிட்ஜ் தான் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேரளாலேயே இந்த மாதிரி பிரிட்ஜ் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து குமிளி போய்கிட்டு இருக்கோம். குமிளியில் தான் வந்து ரூம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். மாசா கெத்தா ப்ரோ, குமிளியில் இது விஷாலுக்கு தெரிஞ்ச பரோட்டா கடை ஒன்று இருக்கான். ஓகே, பரோட்டா கறி நல்லா இருக்குமா? போயிடலாம்ல. பார்த்து முன்னாடி கல் பார்த்து இரு. ஏற்று தலை ரோடு இல்லையா? என்னையா இது ரோடு இருக்கானே தெரியல. முன்னாடி கூகுள் காப்பாத்து தலை. பார்த்து இல்லை இறங்கிக்கவா? பார்த்து ரிஸ்கியா அது ப்ரோ? இது நீ சோலவா ஏற்றிரு. ஊந்துரு வரையா? அதே தப்பு. பங்கம் வேற லெவல் ப்ரோ. நீ தலை என்ன, நீ அவரை ட்ரெயின் பண்ணலையான்னு கேட்டேன். நான் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் அவரை. ஊந்துருப்பா தலை, நம்ம புஷ்ட நீ பிடிக்கல, பிடிச்ச நல்ல வேலை ப்ரோ. இல்லை ப்ரோ, அங்கே கல் வேற இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ. அது எப்படி தெரியுமா ப்ரோ, ஒன்ஸ் நீங்கள் இது அந்த மாதிரி ஸ்லோப்பில் ஏற்றிங்க வச்சுக்கோங்களேன், என்ன ஆனாலும் சரி த்ராட்டில் மட்டும் விடக்கூடாது, கிளச்சை பிடிக்கக்கூடாது. நீங்கள் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஏற்றிட்டே போய் விழுந்துருங்க. விட்டு கீழே விட்டிங்கன்னா பயங்கரமாக விழுவீங்க. கண்டிப்பாக வந்துருக்கோம். ஆமாம், நீங்கள் கிளச்சு பிடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க, கியர்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போயாவது வண்டி நிற்கும். ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிங்கன்னா இழுத்துட்டே வந்துடும். ஷட்டில் காக் விளையாட்டுருக்கானுங்க.